Welcome my dear students. Today we are going to see the second part of the prose journey by train. In the first part, finally வந்து பாத்தீங்கன்னா நம்ம train வந்து valleys of Sudpur mountains cross பண்ணி finally 3 o'clock வரைக்கும் அதோட journey எப்படி இருந்துச்சு அப்படிங்கறது நமக்கு சொன்னாங்க. In the second part அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இருந்துச்சு, என்னென்னதெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஓகே. The train stopped at 8 o'clock in the midst of a clearing some 15 miles beyond Rothal. So, இப்ப train வந்து ஒரு 8 o'clock வந்து stop ஆகுது. So, எங்க stop ஆச்சு பாத்தீங்கன்னா in the midst of a clearing. So, what is the meaning of clearing? Clearing அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு open area in the middle of the forest. ஒரு காட்டுக்கு நடுவுல இருக்கக்கூடிய ஒரு open space. So, அங்க trees இருக்கலாம் இல்ல இல்லாம கூட இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு space, ஒரு empty land மாதிரி. So, அந்த மாதிரி ஒரு spaceல வந்து நம்ம train வந்து இப்ப நிக்குது. சோ அது எங்க, அந்த இடம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா it is 15 miles beyond Rothal. சோ ரோத்தல் அப்படிங்கிற ஒரு பிளேஸ் அதுல இருந்து ஒரு 15 miles தள்ளி போயிருச்சு. பியாண்ட் மீன்ஸ் அதுல இருந்து தாண்டி போறது. சோ ஒரு 15 miles ரோத்தல் இருந்து தாண்டி அந்த ட்ரெயின் போய் அங்க நின்றுச்சு. Where there were several bungalows and workmen's cabins. சோ இந்த பிளேஸ்ல வேற என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பங்களாஸ், பெரிய பெரிய ஹவுசஸ். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அந்த ரூஃப்லாம் கொஞ்சம் ஸ்லோப்பா இருக்குன்னு சொல்லல, தட் கைண்ட் ஆஃப் ஹவுசஸ், அதாவது பங்களாஸ் சொல்லுவோம். சோ அந்த மாதிரி அங்க நிறைய பங்களாஸ் இருக்கு. அதெல்லாம் வேற என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா workmen's cabin. What is the meaning of workmen's cabin? workmen யாரு? வேலை செய்யக்கூடியவங்க, வேலையாட்கள். சோ ஆக்சுவலா நான் இந்த ஸ்டோரியோட பிகினிங்லேயே சொன்னேன், ரயில்வேயோட அந்த ட்ராக் போடுற ஒர்க் எல்லாம் நடந்துட்டு இருக்குது இந்தியால அப்படின்னு சொல்லி நம்ம பிகினிங்லேயே பார்த்தோம். சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த ரயில்வே ட்ராக்கோட அந்த வேலையை நடக்குது போல் இருக்கு. ஒர்க் பண்ணக்கூடிய அந்த ஒர்க்கர்ஸ் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த ஒர்க்மன்ஸ் கேபின்ல ஸ்டே பண்ணிருக்காங்க. இப்ப யூஸ்வலா நம்ம ஏரியாலே ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றாங்க அப்படின்னா அந்த அங்க வேலை செய்யக்கூடிய என்ன பண்ணுவாங்க, பக்கத்துல ஒரு டென்ட் போட்டு அவங்க ஸ்டே பண்ணிருப்பாங்க. சோ சேம் வே இந்த ரயில்வேல ஒர்க் பண்ணக்கூடிய இந்த ஒர்க்கர்ஸ்ல என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த ஒர்க்மன்ஸ் கேபின்ல ஸ்டே பண்ணுவாங்க. சோ அதுவும் அந்த பிளேஸ்ல இருக்கு. அப்ப பங்களாஸ் இருக்கு, ஒர்க்மன்ஸ் கேபின் இருக்கு, அந்த மாதிரி ஒரு பிளேஸ்ல தான் இப்ப ட்ரெயின் நிக்குது. The conductor passing along the carriages shouted, "Passengers will get out here." So conductor, இப்ப நம்ம பஸ்ல கண்டக்டர் பார்த்திருப்போம். at the same time train conductor என்ன பண்றாரு அப்படின்னா வேகமா வந்து passing along the carriages, அங்க இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட் வழியா வந்துட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா he shouting, என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா passengers will get out here. என்ன சொல்றாரு, passengers எல்லாம் எல்லாரும் கீழே இறங்குங்க அப்படின்னு சொல்லி அவரு passengers சொல்றாரு. Phileas Fogg looked at Sir Francis Cromarty for an explanation, but the general could not tell why there was a halt in the midst of this forest of dates and acacias. So, நம்ம Phileas Fogg, நம்ம ஸ்டோரியோட மெயின் கேரக்டர் நமக்கு தெரியும். சோ அவர் வந்து என்ன பண்றாருன்னா சர் பிரான்சிஸ் அவரோட ஃப்ரெண்ட், அவருக்கு ஆப்போசிட்ல அந்த ட்ரெயின்ல உட்காந்து இருந்தாருல, இந்த மங்கோலியன் ஷிப்ல ஃப்ரெண்ட் ஆனார்ல. சோ அவரை பாக்குறாரு, பார்த்து அவர் ஏதாவது எக்ஸ்பிளேஷன் கொடுப்பாரா, ஏன் ட்ரெயின் ஸ்டாப் ஆச்சுன்னு சொல்லுவாரான்னு எதிர்பார்க்கிறாரு. பட் த ஜெனரல் குட் நாட் டெல் வை தேர் வாஸ் எ ஹால்ட். அப்ப அந்த ஜெனரல், அந்த பிரான்சிஸ் அவருக்கும் தெரியாது ஏன் ட்ரெயின் ஸ்டாப் ஆச்சுன்னு அவருக்கும் தெரியல. சோ அவரும் எந்த ஆன்சரும் பண்ணல. ஆக்சுவலா இந்த ஃபாரஸ்ட் இருக்கக்கூடிய அந்த இடத்துல வேற என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டேட்ஸ் அண்ட் அகேஷஸ் அப்படின்னு சொல்றாங்க. டேட்ஸ் அப்படிங்கிறது பேரிச்சம்பழம் மரம். சோ அந்த ட்ரீஸும் அங்க நிறைய இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அகேஷஸ் அப்படிங்கிறது வேற ஒன்றும் கிடையாது, தானி ட்ரீஸ், அதாவது வந்து முட்கள் நிறைந்த மரங்கள், முள்ளு நிறைய இருக்கக்கூடிய மரங்கள், அதுவும் அங்க இருக்குது. சோ இதெல்லாம் அந்த ஃபாரஸ்ட்ல இருக்கிறதா நமக்கு சொல்றாங்க. சோ இவங்க ரெண்டு பேருக்குமே கன்ஃபியூஷனா இருக்கு, ஏன் ட்ரெயின் வந்து இங்க ஹால்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி ஒரே டவுட்ஃபுல்லா அவங்களுக்கு இருக்கு. Curious, Passepartout rushed out and speedily returned crying, "Monsieur, no more railway." So curious, what is the meaning of curious? Curious ரொம்ப ஆர்வமா இருக்கக்கூடிய ஒரு ஆள் யாரு, நம்ம பாஸ்பாட்டோ. அவர் யாரு, நம்மளுடைய Phileas Fogg உடைய அசிஸ்டன்டா. சோ அவர் என்ன பண்றாரு, உடனே சரி ஏன் ட்ரெயின் ஸ்டாப் ஆச்சுன்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு அப்படியே இறங்கி வேகமா போறாரு. போயிட்டு ரிட்டர்ன் பண்ணிட்டு வர்றாரு. எப்படின்னா சத்தம் போட்டே வர்றாரு. என்ன சத்தம் போட்டு வர்றாருன்னா மிஸ்டர் அப்படின்னா என்னன்னா மிஸ்டர். பிரெஞ்சுல வந்து நம்ம வந்து மிஸ்டர் அப்படிங்கறத வந்து நம்ம மிஸ்டர் அப்படிதான் நம்ம சொல்லுவோம். சோ அவர் என்ன சொல்றாரு, மிஸ்டர் there is no railway, இதுக்கு மேல ட்ரெயின் போகாது, ரயில்வே ட்ராக் கிடையாது அப்படின்னு சொல்லி ரொம்ப சத்தமா ஒரு ஷாக்கிங்கா சொல்றாரு. வாட் யூ மீன் ஆஸ் சர் பிரான்சிஸ். பிரான்சிஸ் கேக்குறாரு, என்ன சொல்ற, நீ என்ன சொல்ல வர, என்ன இப்படி சொல்ற அப்படின்னு சொல்லி ரொம்ப ஷாக்கா நம்ம பிரான்சிஸ் கேக்குறாரு. ஐ மீன் டு சே தட் the train isn't going to go any further. என்ன சொல்றாரு, நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா
ட்ரெயின் இதுக்கு மேல மூவ் ஆகாது, இதுக்கு மேல போகாது, பிகாஸ் தேர் இஸ் நோ வே, வழி இல்ல போறதுக்கு, ட்ராக் இல்ல அப்படிங்கறத நம்ம பாஸ்பார்டு பிரான்சிஸ் சார்ட்ட சொல்றாரு. இத ஃபீலியஸ் ஃபாக் வந்து லிசன் பண்ணிட்டு இருக்காரு. The general at once stepped out while Phileas Fogg calmly followed him and they proceeded together to the conductor. So இப்ப நம்ம பிரான்சிஸ் அவர் என்ன பண்றாரு, உடனே டக்குன்னு ட்ரெயின்ல இருந்து கீழே இறங்குறாரு, ஃபாஸ்டா வேகமா இறங்கிட்டு அவர் போறாரு. சோ அவர் கூட யார் போறா அப்படின்னா நம்ம Phileas Fogg கூட போறாரு. அவர் ஏதோ ஷவுட்லாம் பண்ணல, ரொம்ப காமா நம்ம பிரான்சிஸ ஃபாலோ பண்ணிட்டு நம்ம இவர் போறாரு Phileas Fogg. சோ ரெண்டு பேரும் யார்கிட்ட போறாங்க அப்படின்னா அந்த ட்ரெயின் கண்டக்டர்ட்ட போறாங்க. Where are we? asked Sir Francis. Sir Francis கேக்குறாரு, சார் நாங்க எங்க இருக்கிறோம், நம்ம எல்லாம் எங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டக்டர் பார்த்து நம்ம பிரான்சிஸ் சார் கேக்குறாரு. At the hamlet of Colby. அப்ப அவர் என்ன சொல்றாரு கண்டக்டர், hamlet of Colby. கோல்பிங்கிறது ஒரு பிளேஸ். hamlet மீன்ஸ் குக்கிராமம், ரொம்ப ஸ்மால் வில்லேஜ். அதான் குக்கிராமம். கிராமங்கிறது ஒரு வில்லேஜ், அதை விட ரொம்ப சின்ன பிளேஸ் வந்து நம்ம குக்கிராமம் சொல்லுவோம். தட் இஸ் கால்ட் hamlet. சோ கோல்பி அப்படிங்கிற பிளேஸ்ல இருக்கக்கூடிய ஒரு குக்கிராமத்துல நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கண்டக்டர் சொல்றாரு. டு வி ஸ்டாப் ஹியர், நம்ம இங்க நிப்போமா அப்படின்னு சொல்லி பிரான்சிஸ் வந்து கண்டக்டர் கேக்குறாரு. Certainly the railway isn't finished. அவர் என்ன சொல்றாரு, ஆமா கண்டிப்பா, ஏன்னா ரயில்வே ஒர்க் என்ன முடியல, அதனால ட்ரெயின் இங்க தான் ஸ்டாப் ஆகணும், வேற வழி கிடையாது அப்படிங்கிறாரு. வாட், நாட் பினிஷ்ட்? உடனே நம்ம பிரான்சிஸ் என்னது இன்னும் ஒர்க் முடியலையா அப்படின்னு சொல்லி ஷாக்கா கேக்குறாரு. No, there's still a matter of 50 miles to be laid from here to Allahabad, where the line begins again. அப்ப என்ன சொல்றாரு, இல்ல இன்னும் ஒர்க் முடியல, இங்க இருந்து 50 மைல்ஸ் எங்க போகணும்னா அலகாபாத் போகணும். சோ அவ்வளவு தூரத்துக்கு இன்னும் ரயில்வே ட்ராக் வந்து இன்னும் போடாம இருக்குது. சோ அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், அந்த 50 மைல்ஸ் கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் அங்க ட்ராக் இருக்கு, அதுக்கப்புறம் நம்ம அங்க இருந்து என்ன பண்ணிக்கலாம், ஜேர்னியை கண்டினியூ பண்ணிக்கலாம். இந்த 50 மைல்ஸ்க்கு தான் இன்னும் ட்ராக் போடல அப்படிங்கிற மாதிரி கண்டக்டர் சொல்றாரு. But the papers announced the opening of the railway throughout. அப்ப பிரான்சிஸ் சொல்றாரு, ஆனா பேப்பர்ல நான் பார்த்தனே ரயில்வே வந்து ஃபுல்லா ஓபன் பண்ணியாச்சு, எல்லா ட்ராக்கும் போட்டாச்சுல நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி பிரான்சிஸ் சொல்றாரு. அது கண்டக்டர் சொல்றாரு, what can I tell you officer, the papers were mistaken. அப்ப அவர் என்ன சொல்றாரு, நான் என்ன சொல்றது சார், பேப்பர்ல மிஸ்டேக்கா போட்டிருப்பாங்க போல் இருக்கு, அதனால நான் இதுக்கு ஒன்னும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி கண்டக்டர் சொல்றாரு. சோ இப்ப நம்ம பிரான்சிஸ் வந்து கொஞ்சம் கோவம் வந்துருச்சு. Yet you sell tickets from Bombay to Calcutta? Snapped Sir Francis, who was growing angry. அப்ப என்ன கேக்குறாரு, இல்ல நீங்க ரயில்வே ட்ராக் வந்து 15 மைல்ஸ் போடலங்கறீங்க, பட் நீங்க டிக்கெட் எப்படி சேல் பண்றீங்க, நீங்க வந்து பாம்பே டு கல்கட்டாக்கு தான் ட்ரெயின் டிக்கெட் சேல் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கோவமா, ஸ்னாப்ட் அப்படின்னா ரொம்ப ஆங்கிரியா, he became angry, ரொம்ப கோவமா அவர் என்ன பண்றாரு பிரான்சிஸ் அவர்கிட்ட கேக்குறாரு. யார்கிட்ட, நம்ம கண்டக்டர் கேக்குறாரு, நீங்க டிக்கெட் மட்டும் பாம்பே டு கல்கட்டாக்கு தான் வாங்கியிருக்கீங்க, ஆனா இடையில இப்படி ட்ராக் இருக்குல்ல நீங்க சொல்றீங்களே, ஆனா டிக்கெட்ல அப்ப நீங்க மென்ஷன் பண்ணல இல்ல அப்படிங்கிற மாதிரி அவர் கேக்குறாரு. No doubt, replied the conductor, but the passengers know that they must provide means of transportation for themselves from Colby to Allahabad. அப்ப என்ன சொல்றாரு, அதுல எந்த டவுட்டும் கிடையாது, நானும் ஒத்துக்கிறேன், நாங்க டிக்கெட் வந்து பாம்பே டு கல்கட்டா தான் நாங்க சேல் பண்ணிருக்கோம், அதுல எந்த பிரச்சனை இல்ல, பட் பேசஞ்சர்ஸ் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் எப்படி அப்படின்னா, அவங்க கோல்பில இருந்து அலகாபாத்துக்கு அவங்க தான் டிரான்ஸ்போர்டேஷன், அவங்க தான் போறதுக்கு அரேஞ்ச் பண்ணிக்கணும், ஏன்னா அவங்களுக்கு அங்க இருந்து ட்ராக் இருக்காதுன்னு அவங்களுக்கு தெரியும், பேசஞ்சர்ஸ்க்கு நல்லாவே தெரியுமே. அப்போ நீங்க தான் இந்த கோல்பில இருந்து அலகாபாத் வரைக்கும் நீங்க தான் அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கான டிராவலை நீங்க ரெடி பண்ணி அங்க வந்துக்கணும், அங்க வந்து நீங்க மறுபடியும் ட்ரெயின் ஜேர்னியை கண்டினியூ பண்ணிக்கலாம், இது எல்லா பேசஞ்சர்ஸுக்கும் தெரியுமே அப்படின்னு சொல்லி கண்டக்டர் சொல்றாரு. உடனே நம்ம பிரான்சிஸ் பேசுறாரு. சார் பிரான்சிஸ் வாஸ் ஃபியூரியஸ். ஃபியூரியஸ் அப்படின்னா எக்ஸ்ட்ரீம்லி ஆங்கிரி, பயங்கர கோவம் வந்துருச்சு. பாஸ்பார்டு would willingly have knocked the conductor down and did not dare to look at Mr. Fogg. சார் பிரான்சிஸ்க்கு வந்து எக்ஸ்ட்ரீமா கோவம் வந்துருச்சு இவர் இப்படி சொன்னோடனே, ஏன்னா பேசஞ்சர்ஸ்க்குலாம் தெரியும், உங்களுக்கு மட்டும் என்ன தெரியாம இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி கேட்டாரு, அதனால செம்ம கோவம் வந்துருச்சு. இதை நம்ம பாஸ்பார்டு நம்ம ஃபாகோட அசிஸ்டன்ட் இருக்காருல, அவருக்கு செம்ம அவருக்கு அவர் விட்டார் என்ன பண்ணுவாரு, he will knock the conductor down, அவரை விட்டா கண்டக்டர் அடிச்சிருவாரு, அந்த அளவுக்கு அவரும் கோவம் ஆயிட்டாரு. பட் he is not dare to look at Mr. Fogg. அவருக்கு அவ்வளவு கோவம் இருக்கு, யாருக்கு, பாஸ்பார்டுக்கு, பட் அவரால் யாரை பார்க்க முடியல, மிஸ்டர் ஃபாக் அவருடைய சீனியர், அவருடைய ஆபீசரை மட்டும் அவரால் பார்க்க முடியல, ஏன்னா பயம், ஏன்னா நீ ஏன் இதை என்கிட்ட ஏற்கனவே சொல்லன்னு ஃபாக் கேட்டுருவாரோன்னு வேற பயம், யாருக்கு, நம்ம பாஸ்பார்டுக்கு. சோ அவருக்கு வந்து
ஃபாக பாக்குறதுக்கு பயம், ஆனா அந்த கண்டக்டரை விட்டு அடிச்சிருவாரு. அந்த அளவுக்கு அவரும் கோபமா இருந்தாரு. Sir Francis, said Mr. Fogg quietly, we will, if you please, look about for some means of transport to Allahabad. So இப்ப என்ன சொல்றாரு ஃபாக்? இவ்வளவு நேரம் ரொம்ப அமைதியா இருந்தாரு, இப்பதான் அவர் பேசுறாரு. சோ அவர் பிரான்சிஸ் சொல்றாரு, பிரான்சிஸ் நீங்க வேற ஏதாவது மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட், அதாவது இப்ப ட்ரெயின்ல தான் நம்ம போக முடியாது, வேற ஏதாவது வழியா நம்ம அலகாபாத் போக முடியுமான்னு சொல்லி நீங்க ஏதாவது வேற டிரான்ஸ்போர்ட் இருக்கான்னு பாருங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு நம்ம பிரான்சிஸ் சொல்றாரு, மிஸ்டர் ஃபாக், திஸ் இஸ் a delay greatly to your disadvantage. அப்ப என்ன சொல்றாரு, நாம இப்ப போய் வேற டிரான்ஸ்போர்ட் தேடிட்டு இருந்தோம்னா உங்களுக்கு டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜா இருக்கும், ஒரு பெரிய பாதகமா இருக்கும். நீங்க கல்கட்டா போயிட்டு அதுக்கப்புறம் ஷிப்ல வேற போகணும், உங்களுக்கு ரொம்ப லேட் ஆயிர போகுது அப்படிங்கிற மாதிரி பிரான்சிஸ் சொல்றாரு. நோ சார் பிரான்சிஸ், இட் வாஸ் foreseen. அவர் என்ன சொல்றாரு, இல்ல பிரான்சிஸ், இட் வாஸ் foreseen அப்படின்னா வேற கிடையாது, predicted. இல்ல அது ஏற்கனவே தெரிஞ்சதுதான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபாக்ஸ் சொல்றாரு. உடனே பிரான்சிஸ் கேக்குறாரு, வாட் யூ நியூ தட் த வே? அப்ப என்ன சொல்றீங்க, அப்ப உங்களுக்கு ஏற்கனவே 50 மைல்ஸ்க்கு ட்ராக் இருக்காது, ரூட் இருக்காது அப்படிங்கறது உங்களுக்கு என்ன தெரியுமா அப்படிங்கிற மாதிரி பிரான்சிஸ் கேக்குறாரு. சோ அதுக்கு இப்ப நம்ம ஃபாக் பேசுறாரு, நோ நாட் அட் ஆல், but I knew that some obstacle or other would sooner or later arise on my route. Nothing therefore is lost. அவர் என்ன சொல்றாரு, இல்ல அத பத்திலாம் எனக்கு தெரியாது, 50 மைல்ஸ்க்கு ட்ராக் இருக்காதெல்லாம் எனக்கு தெரியாது, பட் எனக்கு தெரியும் என்ன அப்படின்னா there will be some obstacle. obstacle என்ன, ஏதாவது ஒரு டிஃபிகல்ட்டி, ஒரு கஷ்டம் ஏதாவது வரும்னு எனக்கு தெரியும். மேபி முன்னாடியே வந்திருக்கலாம், இல்ல இனி ஃபியூச்சர்ல வரலாம் அப்படின்னு நான் எதிர்பார்த்ததுதான். சோ இது எனக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. சோ there is nothing to lose. இதுல இலக்கறதுக்குலாம் ஒண்ணும் இல்ல, அதை பத்தி ஃபீல் பண்றதுக்கு ஒண்ணும் கிடையாது, நம்ம அடுத்து என்ன பண்ணலாங்கிறத மட்டும் நம்ம யோசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. I have 2 days which I have already gained to sacrifice. A steamer leaves Calcutta for Hong Kong at noon on the 25th. This is the 22nd and we shall reach Calcutta in time. அப்ப அவர் என்ன சொல்றாரு, இன்னும் எனக்கு 2 days இருக்கு, சோ எனக்கு அதுவும் பிரச்சனை, 2 days என் கையில இருக்கு. A steamer அப்படிங்கிறது வேற ஒண்ணும் கிடையாது, ஷிப் தட் இஸ் பவர்ட் பை ஸ்டீம், அதாவது ஸ்டீம் நீராவி மூலமா போகக்கூடிய ஷிப்பை தான் இங்க சொல்றாங்க. சோ அந்த ஸ்டீம் அந்த ஷிப் பாத்தீங்கன்னா கல்கட்டால இருந்து ஹாங்காங் போகுது. அது எப்ப போகுது அப்படின்னா 25th தான் போகுது. ஆக்சுவலி டேட் 22nd தான். சோ இன்னும் எனக்கு 2 days இருக்கு, அதனால ஒன்னும் பிரச்சனை இல்ல, நம்ம வேற ஏதாவது மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் பிடிச்சி நம்ம கல்கட்டாவுக்கு எனக்கு இன் டைம் போனா போதும் அப்படிங்கிறாரு. ஈஸியா கல்கட்டா போயிடலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இதோட நம்முடைய செகண்ட் பார்ட் எண்ட் ஆகுது. சோ தேர்ட் பார்ட்ல என்ன மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்டேஷன் உங்களுக்கு கிடைச்சது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஓகே டியர் ஸ்டூடெண்ட்ஸ், now we are going to see the third part of this prose. செகண்ட் பார்ட்டோட எண்ட்ல பாத்தீங்கன்னா சோ ட்ரெயின் ஸ்டாப் ஆயிருச்சு, அடுத்த ட்ராக் இல்ல, அதெல்லாம் நமக்கு தெரியும். சோ ஃபைனலா வேற மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்டேஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்னு பிளான் பண்றாங்க. சோ இந்த பார்ட்ல அவங்க எப்படி அடுத்து மூவ் ஆனாங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, Mr. Fogg and Sir Francis Cromarty, after searching the village from end to end, came back without having found anything. So இப்ப என்ன பண்றாங்க, நம்ம ஃபாகும் பிரான்சிஸரும் என்ன பண்றாங்கன்னா, ஓகே இந்த வில்லேஜ்ல ஏதாவது டிரான்ஸ்போர்ட் இருக்கா, ஏதாவது போறதுக்கு வழி இருக்கா, வேற ஏதாவது வெஹிக்கிள் ஏதாவது அந்த மாதிரி கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பாக்கலாம்னு சொல்லிட்டு அந்த வில்லேஜ் ஃபுல்லா எண்ட் டு எண்ட் ஃபுல்லா அந்த வில்லேஜ் ஃபுல்லா சர்ச் பண்ணி பாக்குறாங்க. பட் அவங்களுக்கு எந்த இதுவுமே கிடைக்கல. சோ என்ன பண்ணிட்டாங்க, திருப்பி பழைய பிளேஸ்க்கே வர்றாங்க. ஐ ஷால் கோ ஆன் ஃபுட் செட் Phileas Fogg. சோ இப்ப Phileas Fogg என்ன சொல்றாரு பாருங்க, ஐ ஷால் கோ ஆன் ஃபுட், நான் பேசாம நடந்தே போயிடலாம் அப்படின்னு யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. Passepartout, who had now rejoined his master, made an unhappy face as he thought of his magnificent Indian shoes. அப்போ நம்ம Phileas Fogg அப்படி சொன்னோடனே பாஸ்பார்ட்டு அவருடைய அசிஸ்டன்ட் இருக்காருல, அவருடைய ஃபேஸ் அப்படியே ஒரு அன்ஹாப்பி ஃபேஸா மாறிடுச்சு, ஒரு டல்லா ஒரு சேட் ஆயிட்டாரு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் ஒரு சூப்பர்பான ஒரு இந்தியன் ஷூ ஒன்னு வச்சிருக்காரு ஆன் ஃபுட். இப்ப நடந்து போகணும் அப்படின்னா அந்த ஷூ டர்ட்டி ஆயிரும், இல்லைன்னா அது டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அதனால அவருக்கு ஒரு அன்ஹாப்பி ஆயிடுச்சு. அவருடைய மாஸ்டர்ட்ட அவர் எடுத்து சொல்ல முடியாது. சோ ஃபேஸே கொஞ்சம் டல் ஆயிடுச்சு. But happily he too had been looking about him, and after a moment's hesitation said, Monsieur, I think I have found a means of conveyance. அப்ப அவர் என்ன சொல்றாரு, சரி வேற வழி கிடையாது, அப்புறம் ஏதாவது பிளான் பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் யோசிச்சு அப்புறம் என்ன பண்றாரு, ஃபர்ஸ்ட் ஹெசிடேட் பண்றாரு, போலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறாரு நம்ம பாஸ்பார்ட்டோ. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு,
Phileas Fogg போய் பேசுறாரு. அவர்கிட்ட என்ன சொல்றாரு? I think I have found a means of conveyance. Conveyance means transportation. நான் ஒரு விதமான டிரான்ஸ்போர்டேஷன் நம்ம போறதுக்கான ஒரு ஐடியாவை நான் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி பாஸ்பார்ட் வந்து நம்ம இவர்கிட்ட சொல்றாரு. யார்கிட்ட? Phileas Fogg சொல்றாரு. What? என்ன அப்படின்னு சொல்லி Fogg கேக்குறாரு. An elephant that belongs to an Indian who lives but 100 steps from here. அவர் என்ன சொல்றாரு? An elephant, ஒரு யானை அப்படிங்கிறாரு. ஏன்னா ஒரு யானை இருக்கு, யார்கிட்ட அப்படி இருக்குதுன்னா ஒரு இந்தியன் இருக்குது. சோ அது எங்க இருக்கு அப்படின்னா ஒரு 100 ஸ்டெப்ஸ் இங்க இருந்து நம்ம ஒரு 100 ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு போனோம்னா அங்க ஒரு இந்தியன் இருக்காரு, அவர்கிட்ட ஒரு எலிபென்ட் இருக்கு. சோ வித் த ஹெல்ப் ஆஃப் த எலிபென்ட் வி கேன் டிராவல் டு அலகாபாத் அப்படிங்கிறாரு. உடனே நம்ம ஃபாக் அப்படி யோசிக்கிறாரு. சோ திருப்பி கண்டினியூ பண்றாரு. யாரு? நம்ம பாஸ்பார்ட்டோ. என்ன சொல்றாரு பாருங்க. கியோனி, this was the name of the animal. அவர் என்ன சொல்றாரு? அந்த அனிமலோட பேர், அந்த எலிபென்டோட பேர் வந்து பாத்தீங்கன்னா கியோனி அப்படிங்கிறாரு. could doubtless travel rapidly for a long time and in the absence of any other means of transport. அப்ப அவர் என்ன சொல்றாரு? நம்ம அந்த எலிபென்ட் வந்து கியோனி, அதுல நம்ம வந்து டிராவல் பண்ணலாம். ராபிட்லி அப்படின்னா அது வந்து ரொம்ப குயிக்கா போகும். in the absence of any other means of transport, அதாவது வேற எந்த டிரான்ஸ்போர்ட் இல்லாத சமயத்துல இது வந்து குயிக்கா ஃபாஸ்டாவும் போயிடும். அதனால நமக்கு இது வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பாஸ்பார்ட் சொல்றாரு. மிஸ்டர் ஃபாக் resolved to hire him. சோ இப்ப ஃபாக் யோசிச்சு என்ன பண்றாரு? சரி, ஓகே, அத வந்து நம்ம ஹையர் அப்படின்னா என்னது? வேற ஒண்ணும் கிடையாது, அதை வாடகைக்கு எடுத்துட்டு போயிடலாம் அந்த எலிபென்ட் அப்படின்னு சொல்லி அவர் டிசைட் பண்றாரு. சோ இப்போ அந்த எலிபென்டோட ஓனர் யாரோ அவரை மீட் பண்றதுக்கு சர் பிரான்சிஸ், Phileas Fogg, பாஸ்பார்ட் 3 பேரும் போறாங்க. When therefore Mr. Fogg proposed this to the elephant's owner, he refused point blank. So இப்போ அந்த எலிபென்ட் இருக்கிற பிளேஸ்க்கு போயிட்டாங்க. போனோடனே மிஸ்டர் ஃபாக் வந்து என்ன பண்றாரு? அந்த எலிபென்டோட ஓனர் இருக்கார்ல, அவர்கிட்ட போய் சொல்றாரு, இந்த மாதிரி எங்களுக்கு உங்களோட எலிபென்ட வந்து ஹையர் வாடகைக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அவர் கேட்ட அடுத்த செகண்ட் he refused point blank. What is the meaning of point blank? அப்படின்னா bluntly, அதாவது எதையுமே யோசிக்காம கேட்ட அடுத்த செகண்ட் ரிப்ளை பண்ணிருக்காரு. அந்த என்ன சொல்றது தமிழ்ல சொன்னா அபட்டமாக அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்ட உடனே டக்குன்னு சொல்றது. சோ அந்த மாதிரி கேட்ட உடனே நோ அப்படின்னு சொல்லி அந்த எலிபென்டோட ஓனர் வந்து ரெஃப்யூஸ் பண்ணிட்டாரு. மிஸ்டர் ஃபாக் persisted, offering the excessive sum of 10 pounds and a half for the loan of the animal to Allahabad. சோ மிஸ்டர் ஃபாக் என்ன பண்றாரு அப்படின்னா persisted அப்படின்னு என்ன பண்றாரு? அவர் முடியாதுன்னு சொன்னே அப்படியே திருப்பி வரல, திருப்பி கண்டினியூ பண்றாரு. persisted means continued, திருப்பி பேச ஆரம்பிக்கிறாரு. என்ன சொல்றேன்னா I'll give you sum of 10 pounds. அதாவது நான் எவ்வளவு தரேன் உங்களுக்கு? அவர் சொல்ற அமௌண்ட் எக்ஸசிவ் அமௌண்ட் தான். எக்ஸசிவ்னா நிறைய அமௌண்ட். எவ்வளவுனா 10 pounds நான் தரேன். ஃபார் an hour, ஒரு மணி நேரத்துக்கு நான் 10 pounds தரேன். இந்த பவுண்ட் அப்படிங்கிறது நம்ம இந்தியாவில் எப்படி ருப்பி நம்ம கரன்சியோ அதே மாதிரி பிரிட்டன், அதாவது இங்கிலீஷ் பீப்புளுக்கு வந்து பவுண்ட் தான் அவங்களுடைய கரன்சியோட நேம். ஓகேவா? அப்ப நான் 10 pounds தரேன். அதுவும் 1 hour, ஒரு மணி நேரத்துக்கு 10 pounds தரேன். நீங்க எனக்கு எலிபென்ட கொடுங்க வாடகைக்கு, நான் அலகாபாத் வரைக்கும் போறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஆக்சுவலா இந்த 1 pound அப்படிங்கிற அந்த கரன்சியோட அமௌண்ட் இந்தியால எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 105 rupees. நம்ம இந்தியால பிரிட்டன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பவுண்டுங்கிறது நம்ம இந்தியால வந்து 105 rupees, 105 ரூபாய். சோ அவர் 10 pounds தரேன்னு சொல்லியிருக்காரு. அகைன் த எலிபென்ட்ஸ் ஓனர் ரெஃப்யூஸ்ட். மறுபடியும் அந்த ஓனர் என்ன பண்றாரு? ரெஃப்யூஸ்ட், அவர் மறுக்கிறாரு. இல்ல முடியாதுங்க அப்படிங்கிறாரு. இப்ப நம்ம Phileas Fogg வந்து 20 pounds, நான் 20 pounds தரேன் அப்படின்னு சொல்றாரு. எகைன் அந்த எலிபென்டோட ஓனர் ரெஃப்யூஸ் பண்றாரு. இல்ல முடியாது அப்படின்னு சொல்றாரு. ஓகே, I'll give you 40 pounds, நான் 40 pounds தரேன் அப்படின்னு நம்ம Phileas Fogg சொல்றாரு. அது என்ன பண்றாரு? அந்த எலிபென்டோட ஓனர் அதையும் ரெஃப்யூஸ் பண்றாரு, அதையும் மறுக்கிறாரு. ஓகே, இல்ல வேண்டாம் வேண்டாம் முடியாது அப்படிங்கிறாரு. Phileas Fogg without getting in the least flurried. சோ நம்ம Phileas Fogg என்ன பண்றாரு? அவர் அப்போ கூட என்ன ஆகல, அதை பத்திலாம் ஒரி பண்ணல, அதை பத்திலாம் அவர் கவலைப்படல. கவலைப்படாம திருப்பியும் கண்டினியூ பண்ணி பேசுறாரு. ஏன்னா அவருக்கு எப்படியும் அவர் அலகாபாத் போய் தான் ஆகணும், வேற ஆப்ஷன் கிடையாது. சோ அதனால விடாம திருப்பி பேசுறாரு. Then proposed to purchase the animal outright and at first offered 1,000 pounds for him. சோ அவர் என்ன பண்றாரு? ஓகே, இது வாடகைக்கு வேணாம், let us purchase the elephant. அந்த எலிபென்ட் என்ன பண்ணிடலாம்? பர்ச்சேஸ் பண்ணிடலாம், அதை வாங்கிடலாம், வாடகைக்கே வேணாம், சொந்தமாவே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு
he is offering 1,000 pounds for him. உடனே என்ன சொல்றாரு, ஓகே எனக்கு வாடகைக்குலாம் வேண்டாம், நான் அந்த எலிஃபென்ட்டை பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன், அதை நான் வாங்கிக்கிறேன், உனக்கு நான் 1,000 pounds தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலிஃபென்ட்டோட ஓனர்ட்ட சொல்றாரு. The owner perhaps thinking he was going to make a great bargain still refused. அப்ப அந்த எலிஃபென்ட்டோட ஓனருக்கு ஒரு டவுட் வந்துருச்சு. ஓ இவர் நல்லா பார்கெயின் பண்ணா நிறைய அமௌண்ட் இவர்கிட்ட வாங்கிடலாம் போல் இருக்கு, நம்ம திருப்பி என்ன பண்ணலாம், நோன்னு சொன்னா இவர் அமௌண்ட் ரைஸ் பண்ணிட்டே போறாரு, அதனால நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணியே பண்ணலாம்னு சொல்லிட்டு அவர் திருப்பி என்ன சொல்றாரு, இல்ல முடியாது அப்படின்னு சொல்லி ரெஃப்யூஸ் பண்றாரு. முடியாது அப்படிங்கிறாரு, எனக்கு விருப்பம் இல்ல, ரெஃப்யூஸ்னா முடியாது, நாட் வில்லிங் அப்படிங்கிறாரு. மிஸ்டர் ஃபாக் ஆஃபர்ட் ஃபர்ஸ்ட் 1,200. அதுக்கு அடுத்து மிஸ்டர் ஃபாக் என்ன பண்றாருன்னா 1,200 pounds தரேங்கிறார். 1,200 மீன்ஸ் 1,200 pounds தரேன் அப்படிங்கிறாரு. அதுக்கும் அவர் முடியாதுங்கிறாரு. அகைன் 1,500 1,500 pounds தரேங்கிறாரு. அதுக்கும் ஓனர் ஓகே சொல்லல. அகைன் 1,800 pounds தரேங்கிறாரு, அதாவது 1,800 pounds தரேங்கிறாரு. அதுக்கும் ஓகே சொல்லல. ஃபைனலா நம்ம ஃபாக் என்ன சொல்றாரு, ஓகே I'll give you 2,000 pounds அப்படிங்கிறாரு. 2,000 pounds நான் தரேன். சோ இப்போ நம்ம அந்த எலிஃபென்ட் ஓனர் என்ன பண்றாரு, at 2,000 pounds the man yielded. இப்ப என்ன சொல்றாரு, அவர் ஓகே, yielded மீன்ஸ் அவர் அக்ரி பண்றாரு, அக்செப்ட் பண்ணிட்டாரு, ஓகே 2,000 pounds கொடுத்துருங்க அப்படின்றாரு. பாஸ்பார்டு வாஸ் ஃபேர்லி ஒயிட் வித் சஸ்பென்ஸ். நம்ம பாஸ்பார்டு அவர் அசிஸ்டன்ட் அவருக்கு அப்படியே மூஞ்செல்லாம் அப்படியே வெளியே போச்சு. எது என்னடா ரேட் ஏத்திக்கிட்டே போறாரு, இவர் என்னமோ முடியாதுன்னே சொல்றாரு அப்படின்னு சொல்லி, இல்ல 2,000 pounds அப்படின்னு சொல்லி அப்படியே பாத்துட்டு இருக்காரு. ஆக்சுவலி அந்த 2,000 poundsங்கிறது நம்ம இந்தியன் ருப்பியில பாத்தீங்கன்னா 2 lakhsக்கு மேல வரும். சோ அதனாலதான் நம்ம பாஸ்போர்ட் அப்படி ஷாக்கிங்கா பாக்குறாரு. குட் ஹெவன்ஸ், வாட் அ பிரைஸ் ஃபார் அன் எலிஃபென்ட், கிரைட் பாஸ்போர்ட். அவர் என்ன சொல்றாரு, என்னது ஒரு எலிஃபென்ட்டுக்கு 2,000 poundsா, என்ன ஒரு ஷாக்கிங்கா இருக்கு அப்பா அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு அதிர்ச்சியில நம்ம பாஸ்போர்ட் அப்படியே பாக்குறாரு. A young man with an intelligent face offered his service as a guide, which Mr. Fogg accepted. So அங்க ஒரு யங் மேன் இருக்கார், ஒரு இன்டெலிஜென்டா ஒரு யங் மேன். சோ அவரே வாலண்டியரா வந்து என்ன பண்றாரு, அவரே தானாக வந்து நம்ம ஃபாக்ட்ட பேசுறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் வந்து உங்களுக்கு ஒரு கைடா கூட வரேன், சோ ஒரு எலிஃபென்ட் டிரைவரா நான் கூட வந்து உங்களை கைட் பண்றேன் அலகாபாத் வரைக்கும் அப்படின்னு சொல்லி அவரா வாலண்டியரா வந்து சொல்றாரு. ஒரு இன்டெலிஜென்ட் பர்சன் வந்து பேசுறாரு. அவருக்கு சொன்னதை உடனே நம்ம மிஸ்டர் ஃபாக் என்ன பண்றாரு, ஓகே அக்செப்ட் பண்றாரு, ஓகே நீங்க வாங்க எங்களை கைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஃபாக் சொல்றாரு. ப்ராமிசிங் சோ ஜெனரஸ் a reward as to greatly increase his zeal. அப்போ அவர் என்ன பண்றாருன்னா, அவர் வந்து என்ன பண்றாரு, நான் உனக்கு கண்டிப்பா ஏதாவது ரிவார்ட் கொடுக்கறேன் அப்படிங்கிறாரு. எதுக்கு அப்படின்னா, டு இன்க்ரீஸ் his zeal. zeal மீன்ஸ் நத்திங் பட் ஒரு எனர்ஜி. ஏன்னா ஒரு வாலண்டியரா வந்து நான் ஹெல்ப் பண்றேங்கிறாரு. சோ அப்படி ஹெல்ப் பண்றேங்கிறவருக்கு நம்ம ஏதாவது ஒரு ரிவார்ட், ஏதாவது ஒரு பரிசு கொடுத்தா தான் அது அவருக்கு ஒரு பூஸ்டப்பா இருக்கும், ஒரு எனர்ஜியா இருக்கும், ஒரு எந்தூசியாசமா இருக்கும் அப்படின்னு சொல்லி, ஒரு புத்துணர்ச்சியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு அவரு, நான் உங்களுக்கு ரிவார்ட் தரேன், அமௌண்ட் தரேன் அப்படின்னு சொல்லி நம்ம இவர் சொல்லிடுறாரு ஃபாக். அதுக்கப்புறம் the elephant was led out and equipped. அப்ப எலிஃபென்ட் திருப்பி ரெடி பண்ணி கொண்டு வர்றாங்க. அதுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இப்போ ஜேர்னி ஸ்டார்ட் பண்றதுக்கான பிளானுக்கு அடுத்து என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்ண போறாங்க. The man who was a skilled elephant driver covered the elephant's back with a sort of saddle cloth. சோ அந்த யார் அந்த கைடு கூட வரேன்னு சொன்னார்ல, அவர் என்ன பண்ணாரு, உடனே அவர் ஆக்சுவலா வந்து இந்த எலிஃபென்ட் எல்லாம் நல்லா ட்ரெயின் பண்ணி அதை நல்லா டிரைவ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கில்டு பர்சன், நல்ல ஒரு திறமை வாய்ந்தவர். அவர் ஃபர்ஸ்ட் என்ன பண்றாருன்னா, ஒரு சாடில் கிளாத். சாடில் கிளாத்னா ஒண்ணும் கிடையாது, நீங்க இந்த பிக்சர்ல பார்த்தாலே தெரியும், அந்த எலிஃபென்ட் மேல அப்படியே விரிப்பாங்க. சோ ஒரு அது ஆக்சுவலா என்னன்னு சொல்லணும்னா சேனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சாடல்னா a seat for a rider, அது உட்கார்ந்து போறதுக்காக, அது லெதர்ல இருக்கும் செஞ்சிருப்பாங்க, அந்த சீட் மாதிரி இருக்கும். இது ஹார்ஸ்லயும் நீங்க பாத்துருக்கலாம், எலிஃபென்ட்ஸ்க்கு அந்த மேல சீட் மாதிரி போட்டிருப்பாங்க. சோ அதை வந்து ஒரு கிளாத், அந்த துணி மாதிரி இருக்கும், அதை வச்சு அவர் என்ன பண்றாரு, அந்த எலிஃபென்டோட பேக்கை கவர் பண்றாரு. You can look at the picture. And attached to each of its sides some uncomfortable howdahs. சோ என்ன பண்றாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அந்த சாடல் கிளாத் விரிச்சிடறாரு அந்த எலிஃபென்டோட பேக்ல. அதுக்கப்புறம் அதோட ரெண்டு சைட்ல என்னத்தை அட்டாச் பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, uncomfortable howdahs. So what is the meaning of howdahs? Howdahs அப்படின்னா a seat for riding on the back of an elephant. So எலிஃபென்டோட பேக் சைட்ல உட்கார்ந்து ரைட் பண்ணக்கூடியது அந்த howdahs. ஆக்சுவலா நீங்க இந்த பிக்சர்ல பாருங்க, இப்போ நம்ம கிங்ஸ் பழைய இருந்த ராஜாக்கள் அரசர்கள்லாம் பாத்தீங்கன்னா அந்த எலிஃபென்ட் மேல உட்காந்து போவாங்க. சோ நீங்க இந்த பிக்சர்ல பார்த்தா மேல இருக்குது பாத்தீங்களா, அதுதான் ஹவுடா அப்படின்னு சொல்லுவோம். சோ இவர் என்ன பண்றாரு, அந்த எலிஃபென்ட் டிரைவர் ரெண்டு பிக்ஸ் பண்றாரு ரெண்டு சைடுல. சோ இப்ப நம்ம இந்த கிங்ஸ் எல்லாம் போறது வந்து நல்லா கம்ஃபர்ட்டா இருக்கும்.
ஏன்னா அவங்க நீட்டா நல்லா சூப்பரா உட்காந்து போக முடியும். ஆனா இப்ப இவர் பிக்ஸ் பண்றது அன்கம்ஃபர்டபிள். அந்த அளவுக்கு கிங்ஸ் போற மாதிரி இல்லாட்டினாலும் இது சும்மா சிம்பிளா இப்போதைக்கு அந்த ஜேர்னி போறதுக்காக ரெண்டு சைட்ல ஹவுடாஸ பிக்ஸ் பண்றாரு. இவங்க ரெண்டு பேரும் உட்காந்து போறாங்க. யாரு? நம்ம பிரான்சிஸும் நம்ம ஃபாகும். Phileas Fogg paid the elephant owner with some banknotes which he extracted from the famous carpet bag. So இப்ப நம்ம Phileas Fogg என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த எலிபென்டோட ஓனர் இருக்கல, அவருக்கு அமௌண்ட் பே பண்ணணும்ல. சோ அவர் என்ன பண்றாரு, அமௌண்ட் எடுக்கிறாரு, எடுத்துட்டு கொடுக்கறாரு. அந்த அமௌண்ட் எங்க இருந்து எடுக்கிறாரு பாத்தீங்கன்னா, from his famous carpet bag. கார்பெட் பேக் அப்படிங்கிறது ஒண்ணும் கிடையாது, ஒரு டிராவலிங் பேக் மாதிரி தான். சோ நல்லா திக்கா அது இருக்கும் அந்த பேக். இட் இஸ் மேட் அப் ஆஃப் கார்பெட், அதுல செய்யக்கூடியது. சோ அதை வந்து அவர் ரெகுலரா நம்ம டிராவலிங் போகும்போது நம்ம எடுத்துட்டு போவோம். சோ அந்த பேக் என்ன பண்றாருன்னா, அதுல இருந்து அமௌண்ட் எடுத்து அந்த எலிபென்டோட ஓனருக்கு கொடுத்துறாரு. An action that made poor Passepartout lose his breath. So இவர் இந்த அமௌண்ட் எடுத்து கரன்சி எடுத்து கொடுக்கறாரு. அந்த அமௌண்ட் எடுத்து கொடுக்கும் போது இத நம்ம பாஸ்போர்ட் பாக்குறாரு. பார்த்து அப்படியே அவரு லூஸ் இஸ் பிரெத் அப்படின்னா ஹார்ட் டு பிரீத். அதாவது வந்து நம்ம ஏதோ ஒரு விஷயத்த பார்த்து அப்படியே வாயடைச்சு போவோம்ல, அப்படி மூச்சு விடுறது திணறுவோம்ல, அந்த மாதிரி ஒரு பாஸ்போர்ட் அப்படி பாக்குறாரு. ஏன்னா இவ்வளவு பெரிய அமௌண்ட் எடுத்து கொடுக்கறாரு அப்படிங்கறத அப்படி ஒரு ஷாக்கிங்கா ஒரு மாதிரி பாக்குறாரு. While Sir Francis and Mr. Fogg took the howdahs at either side. So இப்ப ரெண்டு சைடு அந்த ஹவுடாஸ் மாட்டி இருந்தாங்களா. சோ அதுல ஒரு சைடுல வந்து நம்ம மிஸ்டர் ஃபாக் உட்கார்ந்துட்டாரு, இன்னொரு சைடுல சர் பிரான்சிஸ் உட்கார்ந்துட்டாரு. Passepartout got onto the saddle cloth between them. இப்ப மேல ஒரு அந்த saddle cloth ஒன்னு விரிச்சிருந்தாங்கல்ல அந்த எலிபென்டோட பேக்ல. சோ அந்த பிளேஸ்ல வந்து நம்ம Passepartout போய் உட்கார்ந்துட்டாரு. சோ ரெண்டு சைடுல ஃபாகும் பிரான்சிஸும், நடுவுல மேல வந்து நம்ம Passepartout உட்கார்ந்துட்டாங்க. The driver perched himself on the elephant's neck. சோ அந்த டிரைவர், அந்த ஒரு யங் மேன் வந்து அவங்களுக்கு கைட் பண்றேன்னு சொன்னால, அவர் என்ன பண்ணாருன்னா, he perched பொசிஷன்ட், அதாவது வந்து அந்த அமர்ந்து கொள்றது, அவர் கரெக்டா போய் சீட் பண்றது. அவர் எங்க போய் உட்கார்றாருன்னு பாத்தீங்கன்னா எலிபென்டோட நெக், அந்த எலிபென்டோட நெக் அந்த கழுத்து பகுதியில் போய் உட்கார்ந்தாரு. கேன் see in this picture. அவர் அந்த நெக்ல போய் உட்காந்துட்டாரு. சோ இப்போ டைம் என்னன்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் 9 o'clock. 9 o'clock ஆச்சு. 8 o'clock ஆக்சுவலா அந்த ட்ரெயின் ஸ்டாப் ஆச்சு. இப்ப 9 o'clock ஆச்சு. They set out from the village. So இப்ப அந்த வில்லேஜ்ல இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. The animal marching off through the dense forest of palms by the shortcuts. So இப்போ அந்த எலிபென்ட் வந்து அங்க இருந்து கிளம்பிருச்சு. சோ அது எதன் மூலமா எந்த வழியா போகுதுன்னா, அது வந்து அந்த டென்ஸ் ஃபாரஸ்ட், அந்த அடர்ந்த காடு வழியா, அங்க நிறைய பாம் ட்ரீஸ், அதாவது வந்து பனைமரங்கள்லாம் நிறைய இருக்கு. அதுல இருக்கக்கூடிய ஒரு ஷார்ட்கட், ஒரு சின்ன ஷார்ட்கட் வழியாக இப்ப அந்த எலிபென்ட் டிராவல் ஆகுது. சோ நம்ம மிஸ்டர் ஃபாக், பாஸ்போர்ட், பிரான்சிஸ், அப்புறம் அந்த யங் மேன் 4 பேரும் இப்ப அந்த எலிபென்ட்ல டிராவல் ஆயிட்டு எங்க போறாங்க அப்படின்னா அலகாபாத் போறாங்க. சோ இதோட அந்த ஸ்டோரிய நமக்கு எண்ட் பண்றாங்க. ஓகேவா? சோ இதான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ங்கிறது லைஃப்ல. சோ இந்த மாதிரி நமக்கும் ஏதாவது சில இடங்கள்ல போகும்போது இந்த மாதிரி ஏதாவது ஒரு அப்டக்கல், ஒரு டிஃபிகல்ட்டி வரும். அப்போ நம்ம அந்த இடத்துல நம்ம எப்படி கிளவரா யோசிச்சு நம்ம அங்கிருந்து மூவ் ஆகுறோம் அப்படிங்கறது முக்கியம். சோ அதை தான் இந்த ஸ்டோரியில பார்த்தோம். So I hope you would have understand the story clearly. Thank you, students.